மாதவி, மாப்பிள, சூர்யா, மாதவி, மாப்பிள, அப்பா சூர்யா. என்ன மாமா? சூர்யா, என்னப்பா? கொஞ்சம் இருமா. ஏங்க என்னங்க என்ன நடக்குது? எல்லாரையும் கூப்பிட்டு இருக்காரு. இப்போ என்ன டிராமா பண்ண போறாருன்னே தெரியலையே. மாதவி, ஒருவேளை நம்ம 2 பேருக்கும் ரெசார்ட்ல சூப்பரா ரூம் புக் பண்ணி டிக்கெட்டோட வந்துட்டாரு என்னமோ. கையில கவர் வேற வச்சிருக்காரு. நான் வேணா போய் வாங்கிட்டு வந்துட்டு போமா? சும்மா இருக்குதுன்றியா? என்னவா இருக்கும்னு தெரியலையே. என்ன எதுக்கு காலங்காத்தால எல்லாரையும் ஒரு கூப்பிட்டீங்க? நிமிஷம் இரு. நந்தினி இங்க வா. எதுக்குங்க ஐயா? இங்க வந்து நில்லுமா. வா. சுந்தரவள்ளி நில்லு. என்ன? நீதான் முக்கியமாங்க இருக்கணும். உங்க எல்லாரையும் கூட்ட நிக்க வச்சிருக்கேன்னா ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் சொல்றதுக்குன்னு உங்க எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும். சூர்யாவுக்கு உடம்புக்கு முடியாம ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து கஷ்டப்பட்டது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதை வச்சு வீட்டுல ஒரு பெரிய பிரச்சனை நடந்துச்சு. நீங்க எல்லாரும் என்ன சொன்னீங்க? சூர்யாவுக்கு ஏதோ ஒரு தப்பான மருந்த வேணுன்னே கலந்து கொடுத்தது நந்தினி தானே சொன்னீங்கல்ல. அதை வச்சு இல்லாத சண்டைலாம் போட்டீங்க. அதுவும் நீ விடாப்படியா நந்தினியை கார்னர் பண்ணி சண்டை போட்ட. மாதவி, நீதான் இன்னும் விசேஷம். நான் உன் மேல பழி போட்டதா சொல்லி வீட்டை விட்டு கிளம்புற அளவுக்கு போனேன். கடைசியில தான் செய்யாத தப்புக்கு பழியை ஏத்து நந்தினி மன்னிப்பு கேட்டா. ஓ, இப்படியெல்லாம் நடந்திருக்கா டாடி? இது யாருமே என்கிட்ட சொல்லவே இல்லை. நீயும் என்கிட்ட சொல்லவே இல்லையே. எப்படிடா சொல்லுவா? அதான் இத்தனை பேர் ரவுண்டு கட்டி அடிச்சிருக்காங்களே. அப்புறம் எந்த தைரியத்தில் உங்ககிட்ட வந்து சொல்ல முடியும்?